பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அதிகமாக நேசிக்கும் அன்பான விசுவாச மக்களே, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நோவாவை போல பாவம் செய்கிறவர்களை கண்டித்து அவருடைய வார்த்தையை கூறி எச்சரிக்கின்றவர்களாக நாம வாழுகிறோமா, அல்லது பாவிகளுக்கு மத்தியில பாவம் செய்வர்களோடு நாம் இணைந்து பாவம் செய்யாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நோவா காலத்துல எல்லாரும் பாவம் செய்தார்கள். நோவா பாவம் செய்யாதவனாக நீதிமானாக கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தார். அந்த மனுஷன் மூலமாக கடவுள் அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்தார். பாவங்களை விட்டு திரும்பும்படி, மனம் மாறும்படி எச்சரிக்கை விட்டார். ஆனாலும் அந்த ஜனங்கள் கேட்காமல் போனதுனால தண்ணீரினால எல்லாரும் நிர்மூலமாக்கினார். அந்த அழிவின் மத்தியில நோவாவையும் அவருடைய குடும்ப மக்களையும் மற்ற எல்லா ஜீவ ஜந்துகளிலும் ஒரு ஜோடியாக காப்பாற்றினார். அப்ப நோவா வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நோவா நீதிமானாக வாழ்ந்தான். பாவியுடைய பாவத்தை, தவறு செய்தவருடைய தவறை கண்டித்தான், அவருடைய எச்சரிக்கையை கூறினான். அதே போல லோத்து கூட பாவிகளுக்கு மத்தியில வாழ்ந்தான், பாவிகளோடு வாழ்ந்தான். ஆனா அவன் பாவம் செய்யல. சோதோம் குமோரா பாவம் நிறைந்ததாக காணப்பட்டது. எல்லாரும் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த லோத்து என்ன செய்யலாங்க, அந்த பாவிகளின் பாவங்களை சுட்டி காட்டல, அந்த தவறுகளை சுட்டி காட்டல. அந்த பாவிகளோடு வாழ பழகி கொண்டான். ஆனா அவன் பரிசுத்தமா இருந்தான், நீதிமானாக இருந்தான். அப்போ சோதோமையும் குமோரையும் கடவுள் அழிக்கின்ற பொழுது அந்த ஜனங்களுக்கு லோத்தை கொண்டு அந்த எச்சரிக்கையின் வார்த்தையை சொல்லல, அந்த எச்சரிக்கையை சொல்வதற்கு லோத்தை பயன்படுத்தல. ஆனா கடவுள் லோத்தை காப்பாற்றினார். காரணம் ஆபிரகாமின் ஜெபம் அவனை காப்பாற்றினது. அப்ப இன்றைக்கு நம்ம விசுவாச வாழ்க்கையில நாம கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நோவாவை போல பாவம் செய்தவர்களை கண்டிக்கிறோமா, தவறு செய்தவர்களை நாம் கண்டிக்கிறோமா, அவருடைய பாவங்களை தவறுகளை விட்டு மனம் திரும்பும்படியாக நாம் அழைப்பு கொடுக்கிறோமா, அல்லது லோத்தை போல யார் எப்படி போனா எனக்கு என்ன, நான் கடவுளுக்கு பயந்து நான் நீதிமானா வாழ்ன்னு சொல்லி நம்ம சுயநலமா வாழ்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம். மனம் மாறுவோம். நாம் மட்டும் நீதிமானா இருந்தா போதாது, பிறரை கூட நீதிமானா இருக்க வேண்டும். நாம மட்டும் பாவம் செய்யாமல் இருந்தா போதாது, பிறரு கூட பாவம் செய்யாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவன் பாவம் செய்கிற பொழுது நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், துஷ்டன் பாவம் செய்யும் போது அதை நாம் கண்டிக்க வேண்டும், அதை நாம் எச்சரிக்க வேண்டும். துஷ்டன் பாவம் செய்யும் போது எச்சரித்து அவன் பாவம் செய்தால் அவன் மறைக்கிற பொழுது அவனுடைய இரத்த பலி அவனை சேரும். ஆனால் துஷ்டன் தான் பாவம் செய்யும் போது அதை நாம் கண்டிக்காம விட்டுட்டோம்னாக்கா அந்த துஷ்டன் தன்னுடைய பாவத்துல அழிவான், அவனுடைய இரத்த பலியோ நம்முடைய கரங்களே வந்து சேரும், நம்மை வந்து சேரும். பாவம் செய்யறாரு, தவறு செய்யறாருனாக்கா நாம அதை சொல்ல வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் எச்சரிக்க வேண்டும். ஆனா நாம என்ன செய்கிறோம், நமக்கு என்னத்துக்கு வம்பு, யார் எப்படின்னா பண்ண போட்டோம், நான் மட்டும் என் பாட்டு நான் வேலையை பார்க்கல என்று சொல்லி நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்துல நாம் அப்படி இருக்கக்கூடாது. லோத்தை போல தான் மட்டும் நீதிமானா இருந்தா போதுன்னு சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நோவாவை போல தான் நீதிமானாக இருக்க வேண்டும், பிறர் கூட நீதிமானாக வாழ அழைப்பு கொடுக்க வேண்டும். அழைப்பு கொடுப்பது நமது வேலை, அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய காரியம். கடவுள் அதை பார்த்து கொள்வார். ஆம் எனக்கு அன்பானே, அதான் நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இந்த நீதிமான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணி அவர்கள் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் மனதில் நாடோறும் பாதிக்கப்பட்டான். ஆம் எனக்கு அன்பானே, இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், லோத்து
அக்கிரமக்காரருடைய செயல்பாடுகளை பார்த்தும் கேட்டும் அறிந்தும் அவன் என்ன பண்ணான்? தனக்குள்ள பாதிக்கப்பட்டான். ஆனா அவன் என்ன பண்ணல? அதை எச்சரிக்கையில, அதை சொல்லல, அதை கண்டிக்கவில்லை. அப்ப இனி வரக்கூடிய காலத்துல நாம யாரை போல நாம் இருப்போம்? லோத்தை போல தான் மட்டும் நீதிமானா இருந்தா போதும் என்று சொல்லி நம்ம வாழ போகிறோமா? அல்லது நோவாவை போல தன்னை போல பிறரும் நீதிமானாக இருக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிறரை கூட எச்சரிக்கிற, அவருடைய வார்த்தையை சொல்லுகிற ஜனங்களாக நம்ம வாழ போறோமா? எப்படி வாழ போகிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் லோத்தை போல இல்லை, மாறாக நோவாவை போல நம்மை கூட எச்சரிக்கின்றவராக இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்கிற நாம மனம் மாறுவோம். பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. இயேசு ஆண்டவர் தான் பரிசுத்தம் உள்ளவராய் இருப்பது போல நம்மையும் பரிசுத்தராய் இருப்பதற்கு நம்மை அழைக்கின்றார். அப்போ நாம் கூட பிறரை அழைப்போம். பிறருடைய பாவங்களை நாம் கண்டித்துணர்த்து அவரை நீதிமானாக்குவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அன்பினாலே ஆட்கொண்டு கிருபையாக எங்களை ஆளுகிறவரை நம்ம துதிக்கிறோமே, போற்றுகிறோம் சுவாமி. இந்த சந்தோஷமான நாளில கூட நாங்களுடைய விசுவாச வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீர் கொடுத்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். லோத்தை போல நாங்கள் மட்டும் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழுகிறோமா? அல்லது நோவாவை போல தன்னை போல பிறரை கூட நீதிமானாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய எச்சரிப்பை சொல்லி அழைத்தது போல நாங்கள் கூட பிறரை எச்சரித்து அழைக்கின்ற மக்களாக வாழ்கிறோமா என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு, தியானிப்பதற்கு நீர் பாராட்ட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் மனம் மாறி இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் நோவாவை போல பிறரை கூட நீதிமானாக வாழத்தக்கதாக, பிறருடைய துஷ்டத்தனத்தை எச்சரிக்கின்ற மக்களாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்ய எல்லாரும் வேலையை கர்த்தர் ஆசிரியம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்களை சுகவீனங்களை என் தேவன் தாமே மாற்றி போட்டு நல்ல பலத்தை சக்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலோ வரத்துல செய்கிற எல்லா வேலையிலும் உடைய திவ்ய தங்கி இருக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி நீரே காத்துக்கொள்ள ஆசிரியம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.